நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்த குருவே நமக. இன்றைய தலைப்பு குண்டலினி. அனைத்து தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு எனும் நூல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அகத்திய மகரிஷி சொல்றாங்க, யோக சாதனையாலும் விடாமுயற்சியாலும் ஹடயோகத்தினாலும் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினியை வெளிப்பட செய்ய முடியும். விழிப்படைந்த குண்டலினி மேலே ஏறி கொண்டு போகும்போது ஒவ்வொரு சக்கரத்தை விழிப்பு செய்து கொண்டு மேல் செல்கின்றது. ஒவ்வொரு சக்கரத்தை வெளிப்படைய செய்யும் போது அந்த சக்கரத்தின் சக்தி வெளிப்பட்டு செயல்படுகிறது. இதே சமயத்தில் யோகியானவனுக்கு தூய்மை இல்லை என்றால் அந்த காலத்தில் ஒரு மோதல் ஏற்படுகின்றது. உதாரணமாக, மூலாதார சக்தியில் முழுமையான சுத்தம் இல்லாவிட்டால் என்னவாகும் என்பதை சற்று பார்ப்போம். மூலாதார சக்கரம், அதாவது வாழ்க்கையின் வேர்விட்ட நிலையில் தடுமாறாமல் இருக்க செயல்படுகின்றது. இந்த இடத்தில் தூய்மை இல்லாவிட்டால் வெளிப்பட்ட குண்டலினிக்கும் மூலாதார சக்தியின் குணத்திற்கும் ஒரு மோதல் ஏற்படுகின்றது. அத்தகைய மனிதனுக்கு வாழ்வில் உறுதியாக நிற்க வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. என்னால் வாழ முடியாது, எனக்கு வாழ தகுதி இல்லை, நான் வாழ விரும்பவில்லை என்றெல்லாம் இருக்கும் மனநிலை ஏற்படுத்தி விடுகின்றது. உடலில் ஆரோக்கியம், உண்ணும் உணவுப் பொருட்களின் குணங்கள், இவைதான் இதை சரி செய்ய முடியும். சுவாதிஷ்டான சக்கரத்தின் குணம், ஆண் பெண்ணின் உணவின் செயல்கள் நல்ல முறையில் ஈடுபட செய்வதாகும். குண்டலினி யோகத்தில் இருப்பவருக்கு தான் லிங்கத்தின் செயல்கள் தர்மத்திற்கு அப்பாற்பட்டவை ஆகியிருந்தாலும், மனிதனின் விகாரமான உணர்ச்சிகள் இருந்தாலும், இடத்தில் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் குண்டலினிக்கும் இந்த சக்கரத்திற்கும் உரிய செயல்களுக்கும் ஒற்றுமை இல்லாததால் அத்தகைய மனித உணர்ச்சிகள் நியமத்திற்கு அடங்காமல் அளவுக்கு மீறி செயல்படுவதாலும் பல விபரீதங்கள் வாழ்க்கையில் உண்டாகின்றன. இங்க சுவாதிஷ்டான சக்கரத்தை சொல்லும் போது ஒரு குறிப்பை சொல்லியிருக்காங்க குருநாதர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, குண்டலினி யோக பயிற்சியை விரும்புவரை பாதிக்கக்கூடிய பாலியல் இயல்பின் வக்கரங்களை பற்றி இங்கு அப்பா அகஸ்தியர் பேசுகிறார். இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை கடைபிடிப்பவர் தூய்மையை பேண வேண்டும் மற்றும் உடல் உறவுகளின் அடிப்படையில் தர்ம நெறிமுறைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது செய்தி. அடுத்த சக்கரத்தை பத்தி சொல்றாங்க குருநாதர். மணிபூரக சக்கரம் உறவுக்கு செயல்படும் சக்கரமாகும். தாய் தந்தை, தன்னுடன் பிறந்தோர் அல்லாது தனக்கு பிறந்தோர் இவர்களுடன் ஒரு சகஜமான இணைப்பை செயல்படுத்தினால் அவ்விடத்தில் உறவுக்கு துரோகம் செய்யும் குணங்கள் இருந்தால் அந்த மனிதனின் குடும்ப வாழ்க்கையும் உறவினர் உடன் நட்பு கொள்ளும் செயல்களிலும் பலவாறு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அனகாத சக்கரம் என்பது அன்பு, உணர்ச்சி போன்ற அம்சங்களை வெளிப்பட செயல்படுகின்றது. குண்டலினி இந்த சக்கரத்தை அடைந்ததும் அந்த மனிதனின் அன்பு உணர்வுகளின் தூய்மை இல்லாமல் இருந்தால் அங்கு நடக்கும் மோதலால் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லாமல் வேற்றுமைகள் கொண்டு உறவுகள் பிரிந்து போகின்றன. இதய நோயாலும் கூட பாதிக்கப்படலாம். நெஞ்சில் இருக்கும் இடத்தில் விசுத்தி சக்கரம் உணர்ச்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சக்கரம். உணர்ச்சிகளை அடைத்து வைத்து கொண்டு பிறர் பற்றி உள்ளூர சபித்து கொண்டு வாழும் மனிதனின் குணத்தில் வேறுபாடான உணர்ச்சிகள் தோன்றும். உறவுகளும் அற்று போகும். இவர்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வரக்கூடும். அஞ்ஞான சக்கரம் மனிதனின் குணத்தை வளர்ச்சியடை செய்யும், பாதுகாப்பு அளிக்க செயல்படுகின்றது. குண்டலினி இந்த சக்கரத்தை அடைந்ததும் அந்த மனித ஞானம் மென்மையாக இருக்காது. இருந்தால் புத்தி கோளாறுகள் உண்டாக்கக்கூடும். குண்டலினி மேலெழும் போது எல்லா சக்கரங்களையும் தாண்டி தலை உச்சியில் இருக்கும் சகசாரா சக்கரத்தை அடையும் போது அம்மனிதனுக்கு பக்தி இல்லாத இருந்தாலும், கடவுளின் அருள் இல்லாது இருந்தாலும், அங்கு நடக்கும் மோதலில் அதன் படி போகும்போது அவன் விகாரம் கொள்கின்றான். விபரீதமான உடல்நிலைக்கு உள்ளாகி வெகுநாள் உயிரிருந்தும் உயிரற்ற ஒரு மனிதனாகியும் சுய உணர்வு இல்லாத மனிதனாகவும் உள்ளாகின்றான். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, சிவகிரந்தி என்பது 3 முக்கியமான சக்கரங்களை பொறுத்த ஒரு பொருளாகும். பொதுவாக கிரந்தி என்றால் ஒரு முடிச்சு என்று நினைப்பது உண்டு. ஆனால் நாம் நினைக்கும்படி அங்கு ஒரு முடிச்சு இருப்பதில்லை. அவ்விடத்தில் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதுதான் முடிச்சு. அதனால் 3 முடிச்சுகளும் பிடிதளர வேண்டும் என்றால் மனிதன் உடலும் உள்ளமும் புத்தியும் சாயலும் அறிவும் இவை எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதில் எந்த ஒரு சில அழுக்கு தோன்றினால் குண்டலினி பாதிக்கப்பட்டு பல துன்பங்களை அழைக்க கூடும். இதுதான் சொல்றாங்க. உண்ணும் உணவு, உடை எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருங்க. உடையில என்ன அப்படின்னு சொல்லாதீங்க. உடையும் சில விஷயங்கள், கெட்ட விஷயங்களை ஈஸியா ஈர்க்கக்கூடிய தாத்பரியம் இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும்னு நான் நினைக்கிறேன். மேலும் நாளைக்கு தியானத்தில் அனுபவங்களை பத்தி பார்க்கலாம். நமஸ்காரம்.